சென்னையில் ஒரு பரபரப்பான விஷயம் தான் போயிட்டுருக்கு. என்னென்னா 34 வாகனங்களில் மனித வெடிகுண்டுகள் இருக்கான். 1 கோடி பேர் க்ளோஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்திக்கு பல இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு பின்னர் வழிபாட்டுக்கு அப்புறமாக நீர்நிலைகளில் கரைக்கப்படுறது வழக்கம்தான். அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்றது மும்பை மாநகரில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்று. தற்போது மும்பை மாநகரமே விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வுக்கு ஒட்டுமொத்தமாக தயாராகி வருது. பல பகுதிகளில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த பரபரப்பான சூழலில் ஒட்டுமொத்த நகரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கான். நகரம் முழுவதும் சுமார் 34 வாகனங்களில் மனித வெடிகுண்டுகள் இருப்பதாகவும் மும்பை போலீசாருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மிரட்டல் வந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தி முடிந்து 10 நாட்கள் வழிபாட்டுக்கு பின் அனந்த சதுர்த்தி விழா நடைபெறும். இந்த அனந்த சதுர்த்தி விழாவில் தான் விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்வு நடைபெறும். விநாயகர் சிலையை கரைக்கும் இந்த நிகழ்வில் சுமார் 10 லட்சம் பேர் குவிய வாய்ப்பு இருக்கு. போலீசார் மும்பை முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறையினுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அந்த மெசேஜை அனுப்பிய நபர் தன்னை லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்னு அடையாளப்படுத்தியிருக்கார். மேலும் அந்த நபர் மெசேஜில் 14 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே புகுந்திருக்கிறாங்க, மொத்தம் 400 கிலோ RDX வெடிகுண்டு வெடிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் மெசேஜில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மெசேஜை தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெடிகுண்டு மிரட்டல் குறித்து அனைத்து கோணத்திலுமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு. பயங்கரவாத எதிர்ப்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. செய்தியாளர் சந்திப்பில் இப்படி ஒரு மூத்த அதிகாரி பேசியிருக்காரு. நமது பாதுகாப்பு படையினரால் எந்த அச்சுறுத்தல்களையும் கையாள முடியும். நாங்கள் எல்லாவித தடுப்பு நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம். வாகனங்கள் நிறுத்தும் இடம் முதல்ல இருந்து கட்டடங்கள் அடித்தளம் வரைக்கும் எல்லா இடத்தையுமே நாங்கள் சோதனை பார்த்துட்டு தான் இருக்கோம். எதையும் அலட்சியப்படுத்தலை. மேலும் பொதுமக்கள் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம், அச்சமடைய வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க.